வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. அன்பீச்சன் 1.5 வருஷம் உடைக்கவே இல்லாமல் போயிட்டு ஒருத்தராலையும் பரவாயில்ல. இது என்னென்றால் இன்றைய தினம் வந்து அந்த 360 டிகிரி ப்ரோக்ராம் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போக போகுது. அதாவது வந்து அது திறனவில் சிங்களத்தில் நடத்தின அந்த 360 டிகிரி ப்ரோக்ராம்ன்ற முதலாவது தமிழாக்கம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நீண்டா போச்சு, 1.5 மணித்தியாலம். பட் அதை கிணவர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான சிங்களத்தில் போய் என்ன சொல்கிறேன்ன்றது தமிழ் மக்களுக்கு தெரியணுமன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ நான் யோசிச்சிருக்கிறேன் என்றால் அந்த மிச்ச ப்ரோக்ராமையும் ஒவ்வொரு டாப்பிக்காக தானே அவர்கள் கதைச்சார்கள். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக அதை நாங்கள் உங்களோட கதைப்போம். ஆகவே முதலாவதாக நான் யோசிச்சிருக்கிறேன், அந்த அடுத்ததாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 கோடி பணம் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் என்னுடைய சொத்தை விவரிக்கின்ற போது 2 கோடி என்று நான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 2 கோடி என்ன, எங்கே இருந்து வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது, எந்த அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கமா, நோர்வே அரசாங்கமா, எந்த அரசாங்கம் அர்ச்சுனாக்கு தந்தது, அல்லது எந்த இயக்கத்தினுடைய இந்த சேர்த்து வைக்கப்பட்ட காசுகளில் திட்டமிட்டு ரக்கப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா போடுங்க தலையங்கத்தை நீங்கள் போட்டுத்தானே வேணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிழைப்பு போகணும், எனக்கும் ஒரு பிழைப்பு போகணும். ஸோ நாங்கள் அது தொடர்பாக இந்த இன்டர்வியூவில் என்ன நடந்ததுன்றதை 2 கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் 8 நிமிஷம் 46 செகண்ட் நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களோட கதைக்கிறேன். அதுக்கு பிறகு அதை விளக்கத்தை சொல்கிறேன், அப்படியே தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பிறகு 2வது ஸோ ஒரு 15-20 மினிட்ஸுக்குள்ள இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அந்த 2 கோடி பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி செலவழிக்கப்பட்டது, இப்போது என்னோட இருக்கிறது இத்தனை கோடி, எங்கே நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த வார காசுகள் அதையும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிருக்கிறார்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். වගේම තව එකක් විශේෂයෙන් ඔබ අල්ලස් කොමිසමට ඔබම විසින් බාර දීපු වත්කම් බැරකම් ප්‍රකාශය මම ගිහිල්ලා බලද්දී එතන එක්තරා තැනක මට පැහැදිලි කරගන්න ප්‍රශ්නයක් ආවා. මොකද ජූලි මාසේ 2024 ජූලි මාසේ 12 වෙනිදා ඔබට ලැබුණා කියලා කියන ත්‍යාගයක් සම්බන්ධයෙන් එහි ඔබ දක්වලා තියෙනවා. අද වෙනකන් හම්බ වෙනවා. ඔව්. අද ඊයේත් මට ලක්ෂ 2.7 ඒක තමයි මම මේක පැහැදිලි කරගන්න හන්නේ. එතකොට ඔබේ වත්කම් බරකම් ප්‍රකාශයේ තියෙනවා gift from Tamils living abroad ලැබිලා තියෙන ගාණ තමයි මිලියන 20ක්, ඒක ලක්ෂ 200ක්. මට තියෙන ප්‍රශ්නේ දැන් ඔබට අද මුදල් ලැබෙන එක මම ප්‍රශ්න කරන්නෙත් නෑ. ඔබ අද මහජන නියෝජිතයෙක්. ඔබට වෙල් විෂර්ස්ලා ඉන්නවා, ඔබට ඔබේ ගමනට ශක්තියක් වෙන අය ඉන්නවා. අනිවාර්යෙන් ඔබට මුදල් දෙනවා, නැත්තම් දේශපාලනය කරන්න බෑ. හැබැයි මේ කාල සීමාව ගත්තම ඔබම කියන විදිහට ඔබ වැඩ තහනමකටවත් ලක් වෙලා නැති වෛද්‍ය නිලධාරියෙක්. එතකොට වෛද්‍ය නිලධාරියෙක්ට ඇයි ලක්ෂ 200ක තෑග්ගක්? ඒ කියන්නේ එදාට ඇවිල්ලා එක දවසෙන් දීපු එකක් නෙවෙයි. ඕක මම සම්කලනේ දාන්න ඕනේ කොච්චර හම්බුණාද කියලා. ඔයාලට තේරුණාද? එදාටම ආවේ මට ලක්ෂය හරි 50ක් වෙන්න පුළුවන්. අද වෙනකන් ඕක වත්කම් බරකම් දෙනකොට ලැබිච්ච ප්‍රමාණය මම පැහැදිලිම කියලා තියෙනවානේ. date received කියන එකේ ඔබ දාලා තියෙන්නේ 2024 6 වෙනි මාසේ 12. හැම 20,000 30,000 50,000 ලියන්න ගියාම ෆෝම්ස් කීයක් ලියන්න ඕනද ඕක? ඒ නිසා සම් තමයි ඔතන තියෙන්නේ. ඒ කියන්නේ අද වෙනකන් හම්බෙච්ච සල්ලි කෝටි 2කට වැඩි. එතකොට ඒ 2024 වෙද්දී ඔබ කියන්නේ කෝටි 2ක් තිබ්බේ නැහැ. ඒ අර ඩේට් එකේ මම දැන් මේක ඕක එළියට ගන්නේ මල්ලි අවුරුද්දෙන් අවුරුද්දට දෙන එකක් නේ. එතකොට මම ඕක දුන්නේ මං හිතන්නේ 2025 නේ මේක දෙන්න උනේ. ඔව් අහදිනේ. එතකොට ඒ කාලේ වෙනකම් හම්බෙච්ච ජූනි මාසේ 30 තමයි දෙන්න උනේ. හම්බෙච්ච එක. ඔව්. එතකොට අවුරුද්දක් ඇතුළත එක පේමන්ට් නෑ ලක්ෂ 20යි ලක්ෂ 30ක්. ඔක්කොම තියෙන්නේ මම 86යි 18යි 0.32යි 95යි වී මගේ ඩෙන්ටි කාඩ් නම්බර්. හැබැයි ප්‍රශ්නේ කියන්නේ මන්ත්‍රීතුමා ඔබ මන්ත්‍රීවරයෙක් වෙන්න කලින් දේශපාලනයට එන්න ඔබ නොවැම්බර් මාසේ අපි කියමු කැම්පේන් එක පටන් ගන්න ඔක්තෝබර් කියලා. ඒ කාලේ මාව මිනිස්සු හොයාගෙන හිටියා මට සල්ලි දෙන්න. ඔබ දැන් රජ සේවකයෙක් විදියට ඒ කාලේ මම මේගොල්ලොත් එක්ක වලියක් ගත්තානේ. එතකොට නඩුව පැට මට සල්ලි එන්න විශේෂයෙන්ම ඔබ කියනවා gift from Tamils living abroad. ඔව් ඩයස්පොරා එකේ. මගේ පළවෙනි නඩුව පහම වැටුණාට පස්සේ චාවචේරි මං එළියට ආවිලා කල්පනා කරා ඇත්තටම බැංකුවේ සල්ලි නෑ. ඇත්තටම මම කියන්න. අම්මා තාත්තා නෑ. මං ඒගොල්ලෝගේ ප්‍රොමිස් කියන්න ඇත්තටම සල්ලි නෑ. මං ගාව තිබ්බේ වෙසල් එකක්. ඒකත් ඔබ දාලා තියෙනවා මම දැක්කා. ඔව් එතකොට පෝස්ට් එකක් දැම්මා. කවුරු හරි මේ වෙසල් එක තියාගෙන මට සල්ලි දෙන්න. ඒ වෙසල් එකද මේ ළඟදී අර දිප්ප එක වෙලා ගියා. හරිද? වෙසල් එක තියාගෙන කවුරු හරි සල්ලිකාරයා මේ වෙසල් එක ගන්න මට සල්ලි දෙන්න මම නඩුවට කියලා. එතකොට ෆ්‍රී ලෝයර්ස් උත් හම්බුණා මට. ඒකින් පස්සේ තමයි එක එකනා මගේ account එක හොයාගෙන පළවෙනිම සල්ලි දැම්මේ කිල්නොචින් එක්කෙනෙක් 1000යි. රුපියල් 1000ක් කිල්නොචි දිස්ත්‍රික්කෙන්. තුබ්බත්ම දිස්ත්‍රික්කෙන් 1000. ඒ කියන්නේ ඔබේ බැංක් account එක ඉල්ලගෙන සල්ලි දානවා. ඔව් දාන.
ඊට පස්සේ මම හිතන්නේ ඒ කාලෙන් පස්සේ පිටරට මගේ කතාව ගිහිල්ලා අපේ සහෝදරයා මගේ ගම ඉන්න අය අපේ තාත්තා වදුරුන අය ඊට පස්සේ තාත්තා ටික කොටිගේ වැඩ කරපায়ে ඔක්කොම ටික එකතු වෙලා 50000යි 70000යි ලක්ෂයයි ලක්ෂයකමාර ටිකක් 1 2 3ක් ඊයේත් මල්ලි මගේ බැංකුවේ ඊයේ නැවේ දවස් 3-4ට ගෙන බැංකුවේ තිබ්බේ 678ක් මගේ බැලන්ස් එක. විශ්වාස කරනවා නම් විශ්වාස කරන්න නැත්නම් එපා. රුපියල් 678. ඔව්. හරි. ඒතර මේ ටික මේ ආන්න. එතකොට 678යි තිබ්බේ. මම මගේ YouTube එකේ කිව්වා මගේ හාව තියෙන 678ක්. හැබැයි පඩි ලක්ෂ 4ක් හම් වෙනවා. දෙයියනේ මොකද වෙන්නේ කියලා 1,10,000 දැම්ම ඕස්ට්‍රේලියාව වලින් ඒ අංකල් අද කතා කරා මට ඊට පස්සේ 1,37 වෙන කොයියරි ඉඳන් දැම්ම කොයියරි ඉඳන් මම අර 678යි තියෙන්නේ ගොම සල්ලි දානවා හරිද මම ඇත්ත කියන්නම් ඉතින් මම වැඩිපුර තියාගෙන ඉන්නවනේ නැත්තම් වෙන කොයියරි සල්ලි තියාගෙන ඉන්නවනම් ඔයාලා මම ඇහුවේ 678ට වැටේද මේ ඔක්කොම ඔබ වෙන ඒ කියන්නේ ඉන්වෙස්ට් කරනවද මොකද්ද නෑ ඕකේ තියෙන වියදම් වෙලා වේදන් දැන් අද ගිය මාසෙට විතර මට ලක්ෂ 5ක් විතර තෙල් එකට විතරයි පෙට්‍රෝල් දැන් හැබැයි මෙතන තියෙන්නේ ඔබ කියන විදිහට දැන් මේ දවසේ ඉඳන් අවුරුද්දක් ගත්තොත් ජූනි 30 තමයි CI බොක් එකට මේක සබ්මිට් කරන්නේ අවුරුද්දක් ඇතුළේ කෝටි 2ක් හම්බෙලා තියෙනවා ඕක මල්ලි ගිෆ්ට් එකක් විදියට ඔක්කොම රුපියල් වලින් හම්බෙලත් නැහැ දැන් ඉලෙක්ෂන් කාලේ පොත් 70000 ලක්ෂ 70ක් නෑ මම 70000 පොත් ගැව්වා මම හිරේ ඉන්නකොට පොත් ලිව්වා ඒ පොත් එක print කරලා මිනිස්සු ඒගොල්ලොම බෙදුවා. ඒ නිසා තමයි මට පාර්ලිමේන්තුවේ එන්න පුළුවන් වුණේ. ඔව් නෑ නෑ මම මේක ඍජු ප්‍රශ්නයක් එතකොට ඒක සල්ලි විතරක් නෙවෙයි මල්ලියා. ඒ පොත් එකට දීපු සල්ලි. කෝටි 2ක්? නෑ නෑ මං කියන්නේ ඒක විතර නෙවෙයි ඊට පස්සේ ඉලෙක්ෂන් එකට කැම්පේන් එකට මොන විදියටද හම්බෙන්නේ? ඉලෙක්ෂන් එකට කැම්පේන් එකට විදියට හෑන්ඩ් මොකද මේක ඔබම තමයි කියලා තියෙන්නේ මේක මම හොයාගත්ත නෙමෙයි. කිසිම මං හෑන්ඩ් ලීෆ් එකට අර මේක දෙන එකට ඒකට ඒගොල්ලෝ print කරා. නමත් එක කියනනම් උදයා printers හරිගණන් printers ඊට පස්සේ printers හතරට ඒගොල්ලෝ සල්ලි යවලා ඒක print කරගත්තා ඉලෙක්ෂන් කාලේ. ඊට පස්සේ ඉලෙක්ෂන් කාලේ ඒගොල්ලෝ වෙන් කරපේක. මගේ වෙන් කරලා තියෙන මගේ අතින් 56000ක්. ඒගොල්ලොම ඒක වෙන් කරගත්තා. හරිද? ඒගොල්ලෝ වෙන් කරපුවා ඔක්කොම එකතු කරලා තමයි ඕකෙන් දාලා. කෝටි 2ක් කියන්නේ. ඒ කියන්නේ ඔබ කියන්නේ මම ඔබ දේශපාලනයට එන්න කැමැත්තක් නොතිබුණත් වෛද්‍යවරයෙක් විදියට හරි ඔබ ඒ කරපු සටනට ඩයස්පෝරා එකෙන් ඔබට මුදල් දුන්නා. මම එකක් කියන්නද? දැන් දේශපාලනයක් වුණා මට එනිමීස් ගොඩක්නේ. ඒ කාලේ මාව ඒගොල්ලොන්ගේ දේශපාලනයකට ගෙන්නන්න ගොඩක් අයට කැමති වුණා. ඒ නිසා ඩක්ලස් දේවානන්දගේ කට්ටියත් දැම්මා. අංගජන් නාමනාන්ගේ කට්ටිය දැම්මා. සුමන්ද්‍රන්ගේ කට්ටිය දැම්මා. හැමෝම හිතාගෙන හිටියා තමන්ගේ පක්ෂවල ඇවිල්ලා මං ඇවිල්ලා රින්ගනවා කියලා. හැම පොලිටිෂියන්ස්ලාගේ ෆලෝවර්ස්ලා ඉන්නවනේ පිටරට. එහෙම ගත්තම මේ හැමෝගෙම එකතු කරගෙන ඔබ ස්වාධීන කණ්ඩායමගේ පාර්ලිමේන්තුව ආවා. ඒක තමයි ඉතින්. හැබැයි මම ඒගොල්ලෝට කවදාවත් ඉල්ලුවේ නෑ මම ඕගොල්ලෝගේ පක්ෂයකට නායකතුමාත් එක්ක ජොයින් වෙන්න. මම කිව්වේ මගේ නඩුව ඉවර කරගන්න මගේ ප්‍රශ්න ඉවර කරගන්න මං ආපහු හොස්පිටල් එකට යන්න මට සල්ලි තමයි මං ඉල්ලලා තියෙන්නේ. ඊට පස්සේ දේශපාලනයකට එන්න ගියම මම හිරේ ඉන්නකොට හැම පක්ෂයම මට කතා කරා. ඔබ මේ ඩග්ලස් දේවානන්දලා ඒ ඇතුළු අයගෙන් ඔබ යම් වෙලාවක සල්ලි ඉල්ලලා තියෙනවද? ඒගොල්ලෝට කවදාවත් ඉල්ලන්න යන්නේ නැහැ. එයා තමයි පළවෙනිම මට කැත වැඩ කරේ මල්ලි. මම හොස්පිටල් එකේ ඉන්නකොට අවිල්ලා කිව්වා ඔයා කිසි දෙයක් බර වෙන්න එපා කැබිනට් එක දාලා මම ඔයාව ආපහු රීඅසයින් කරන්න. ඒ නිසා ඔයා කෝට් එකට යන්න එපා කියලා. මම නැත්නම් කෝට් ඔෆ් අපීල් එකේ රිට් එකක් ගන්නවා. කොළඹට ඉන්න වෙලාව කිව්වා ඔයා බය වෙන්න නැතුව ඉන්න පුතා මම කැබිනට් එක කතා කරලා ඔබ ආපහු දාන්න. ඒක රිට් එකක් ගත්තේ නැහැ. ඒ ගියේ නැහැ. 1 month එක මේගොල්ලෝ කාල සීමාවක් තියෙනවනේ. ඔව් ප්‍රිස්ක්‍රිප්ෂන් පීරියඩ් එක තියෙනවනේ. ඒකෙන් මට බොරු කරලා අන්තිමට මං හරලා ලෝයස්ලාට කතා කරනකොට ඒගොල්ලෝ කිව්වා මචං මේ 1 month ගියානේ දැන් කන් දාන්න බෑ කියලා. ඒ කියන්නේ දැන් ඔබ කියන්නේ දැන් ඔබට හම්බෙනවට වඩා වෛද්‍යවරයෙක් වෙලා දැන් හම්බෙන්නේ නැහැ මල්ලි. ඔව් දැන් හම්බෙන්නේ නැහැ. දැන් මම ඉල්ලුත් දෙනවා. දැන් අදත් මේ ෆෝන් දෙකින්ම මම හිතන 500ක් විතර ඉන්නවා මේ පිටරටින් අපේ කතා කරන මිනිස්සු. ඒගොල්ලෝ මගේ ආසාවෙන් අක්කා මට නැත්නම් අයියා මට සල්ලි නැහැ. ලක්ෂ 2ක් ඕනේ මේ නඩුවට දෙන්න ඕනේ. එක්ක ලෝයස්ලාට ගෙවන්නද මටද ගෙවන්නද? සමහරවල්ට ලෝයස්ලාට ගෙවන්න කිව්වම ලෝයස්ලාට කියනවා. දැන් සමහර නඩු වලට බර ගණක් සල්ලි එනවා. දැන් MP කමක් අයින් කරන්න කියලා නඩුව දාලා තියෙනවනේ. ඒකට බර ගණක් යනවා. එතකොට මට ඒක දරා ගන්න බෑ. මං සල්ලි කම්ප කරගෙන බැංකුවෙන් තියාගෙන මේවා කර නඩුව 27ක් තියෙනවා. එතකොට නඩු 27ක් තියෙනවා. එතකොට එක සිටින් එකට 10000 15000 සමහර ලෝයස්ලා 50000 අයෝ MP නේ 1 lakh සිටින් එකට. ස්වාමිනියකට 1 lakh. එතකොට වෘතිය. එතකොට ඒකට කියන්නේ වෘතිය කියලා. හැබැයි මෙතන සල්ලි ගත්තාම කියනවා මම හොරෙක් කියලා. අනේ මේ සල්ලි ගත්තේව ඔක්කොම අරන් ලෝයස්ලා. නෑ මම කිව්වේ නෑ හොරෙක් කියලා. නෑ මම කිව්වේ නෑ හොරෙක් කියලා. මම ඒක ඊට පස්සේ මම ඇත්තම කතා කරා. මගේ channel එක තියෙනවා 45000 followers Tamil මේ YouTube channel. එතන revenue එකක් තියෙනවනේ. එතනින් යම්කිසි ප්‍රමාණයක් revenue තියෙනවා.
හරිද? එතකොට 1 lakh 1.5 lakh 2 lakhs විතර එනවා 5k 4k ඔයාලා වගේ 365 යන්නේ මම කියන 5k 3k මත පොලිටික්ස් නේ වැඩි ප්‍රකාරي කටිය බලන්නේ. එතකොට ඒකෙන් පොඩි ප්‍රමාණයක් දෙන එක මම පැහැදිලිම කියලා තියෙනවා. මම ස්ක්‍රීන්ෂොට් දාලා තියෙනවා මගේ. ඔයාලා පුළුවන් ද ඔයාලගේ මොනිටයිසේෂන් පේජ් එක දාන්න ස්ක්‍රීන්ෂොට් එක බෑනේ. අපි යකින් අහන්න ඕනේ. ඔව් හැබැයි මම දාලා තියෙනවා Facebook එකේ. මම දාලා තියෙනවා මල්ලි. මම ඒත් තරම් ඕපන්. හරිද? එතකොට මේ ඒ සල්ලි අරන් ලෝයස්ලා දීලා සමහර ලෝයස්ලා කරනවා ડોක්ටර් ඉතින්. මොකද ඉතින් අවංකව කතා කරනට ඒ හින්දා තමයි මේ ප්‍රශ්න අහන්නේ මේක. එතකොට පැහැදිලி කරගන්න පුළුවන්. நீங்கள் இதை பார்த்திருப்பீங்கள். இது என்னென்றால் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒருக்கா தங்களுடைய சொத்து விவரங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கொடுக்கணும். ஸோ நான் 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டான். ஸோ அடுத்தது 24 அப்ப எலெக்ஷன் நேரமும் கொடுத்திருந்தது, 24 டிசம்பரும் கொடுத்திருந்தது, 2025 ஜூன் தந்த அடுத்தது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2025 கொடுத்த ஜூனை இந்த வீடியோவில் 2024 கதைக்கிறார். ஆவே அதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஆவே இது 2025 நான் ஜூன் கொடுத்தது. இப்போ 2026 ஜனவரியில கேட்டு கொண்டிருக்கிறார்கள். 2025 டிசம்பரை நான் கொடுத்தேன்னா அதை தேடி எடுக்கல. ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் கூட காசு இருந்திருக்கும். சாரி. ஸோ அதை கேட்காம 2025 ஜூன் அப்படி தான் கேட்கிறேன். அவர் ஜூலை 24 சொல்லுகிறார். 2025 நான் 200 லட்சம் எனக்கு நன்கொடையாக போட்டிருக்கேன். அதுல பீப்புள்ஸ் லிவிங் அப்ரோட், தமிழ் பீப்புள்ஸ் லிவிங் அப்ரோட்ல, அது தமிழும் முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்த்துப்பட்டது. தமிழ் பீப்புள்ஸ் லிவிங் அப்ரோட் அதுல 200 லட்சம் 2 கோடி காசு அதுல நான் எழுதி இருக்கிறேன் என்று என்னுடைய ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அப்ப நான் அது தெளிவா அவருக்கு சிங்களத்துல நான் சொல்றேன். நான் இது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு ஆறுதலா சொல்றேன். பட் அந்த போட்ட டேட் பிள்ளை 2024 ஜூன் இல்ல, 2025 ஜூன். அது 24 ஜூன்ல நான் எங்க இருக்கிறேன்? சாவச்சேரி வைத்தியசாலையில ஜூன் 1ஆம் தேதி சாவச்சேரி வைத்தியசாலை போயில, ஜூன் 13 தான் போறேன். நான் 2024 ஜூன் இல்ல, பிள்ளை அது. அது இதுக்கு மேலே விளங்கப்படுத்த எனக்கு கீழே அது 2025 ஜூன் தான் இதை கொடுத்துருக்கலாம். 24 ஜூன்ல நான் சாவச்சேரி வைத்தியரா இருக்கைகள்ல அங்கே நின்று கொண்டு போய் நான் இதை கொடுக்குறது லஞ்ச ஊழலான கொடுக்கல. ஏன் அவ்வளவு பெருமதியான காசு உங்களுக்கு வந்திருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்ப நான் சொல்றேன், 2025 ஜூன் 2024 நவம்பர்ல எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தது லோக்கல் எலெக்ஷன் மேலையும் முடிஞ்சது. ஸோ அப்ப எல்லா காசுல இந்த லோக்கல் எலெக்ஷனுக்கு மட்டும் 42 லட்சம் ரூபாய் காசு வந்தது. ஸோ லோக்கல் எலெக்ஷன் காசு எல்லாத்தையும் தான் அதுல போட்டிருக்கேன். அப்ப நான் ஒரு ஆள் 30,000 ரூபா, ஒரு ஆள் 50,000 ரூபா, ஒரு ஆள் 70,000 ரூபா அப்படிலாம் தந்தேன்னு போடையில. அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு வரியில பீப்புள்ஸ் லிவிங் அப்ரோட் 200 lakhs அல்லது 2 மில்லியன் போட்டு 20 மில்லியன் போட்டிருக்கேன், 2 crores போட்டிருக்கேன். அப்ப அவர் கேட்கிறார் என்றால் என்னத்துக்கு இந்த காசு உங்களுக்கு, இவ்வளவு பெருமதியான காசு என்னத்துக்கு உங்களுக்கு? அப்ப நான் சொல்றேன், எனக்கு கிட்டத்தட்ட 29 வழக்கு இருக்கு. சரி, இப்ப என்னுடைய அதாவது என்னோட 29 வழக்கு இருந்தது, இப்ப 19 வழக்கு இருக்கிறது. சாதாரணமாக ஒரு வைத்தியர் என்றால், ஒரு எம்பி என்றால் 10,000 5,000 5,000 10,000 30,000 50,000 100,000 7 lakhs ஒரு சிட்டிங்குக்கு 7 lakhs கூட கொடுப்பட்டிருக்கிறது. என்னுடைய வழக்கு, நான் இந்த வழக்குன்னு சொல்லல, ஒரு சிட்டிங் ஒன்றுக்கு 7 லட்சம் ரூபா கூட கேட்டிருக்காரு. 7 லட்சம் மட்டும் நாங்க வாரோம், இல்லாட்டி இங்க வேற லோயரை பாருங்கன்னு கேட்டிருக்காரு. அது அப்ப அவர்கிட்ட நான் சொல்றேன், 1 லட்சம் 2 லட்சம் 7 லட்சம் வேண்டே இல்லை. என்னுடைய சம்பளம் 2.5 லட்சம் பாராளுமன்ற டாக்டரா. சோ என்னட்ட அந்த டைம்ல எந்த காசும் இருக்கல. அப்ப அவர் என்ன திடீர்னு கேட்கிறார், உங்களுக்கு சும்மா எல்லாம் ஆக்கள் காசு போடு வராரு. அதுக்கு நான் சொல்லிக்கிறேன், அண்மையில ஒரு வீடியோவில் என்னோட உண்மையாகவே பேங்க்ல இருந்தது 678 ரூபா. பிஎஸ்சி மேனேஜருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், 678 ரூபா தான் இருந்தது பேங்க்ல. அதுல போய் நீங்க யாருமே கேட்டு பார்க்கலாம், என்ன தெரியும், தவளரங்கி சட்டம் இதற்கு வேலை செய்யாது. பட் இதுக்கு மேல எனக்கு ப்ரூவ் பண்ணல. ஆனா ஒரு அண்ணா ஒரு 110,000 ஆஸ்திரேலியாவில இருந்து போட்டவர், 140,000 கனடாவில இருந்து ஒரு அண்ணா ஒரு போட்டவர். 2 பேரும் எடுத்து காய்ச்சோம், உனக்கு அவசரத்துக்கு காசு போட்டுக்கோம். அந்த 230 இப்ப 4 லட்சம் ரூபாய் காசையும் வச்சுக்கொண்டு தான் நான் 4,30,000 ரூபாய் லீசிங் கட்டி மிச்சம் 130 இன்னொரு பழைய லோனும் கட்டி என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அதை அவருக்கு நான் தெளிவா சொல்றேன். எனக்கு அக்கௌண்ட்ல காசு போடுறார்கள், எனக்கு தேவை என்று சொன்னா, எனக்கு என்னோட படிச்சாக்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஊர்க்காரர், என்னுடைய அப்பாவை தெரிஞ்சாக்கள், அண்ணாவை தெரிஞ்சாக்கள், அண்ணாவினுடைய நண்பர்கள், மற்றது இயக்கத்துல இருந்து போராடி வெளிநாட்டுல போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எனக்கு காசு அறியணும். நான் ஒரு நாள் சொல்லல, எனக்கு ஒரு காசு தாரையில நான் மண் அள்ளி திண்டு கொண்டிருக்கிறேன். வாகனத்துல ஜேவிபி சொன்ன மாதிரி வாகனத்துல வாழைக்குள்ள வைக்கிறது, கார் சீட்டுக்கு இடையில அரிசி பேக்க தள்ளி வர்றது, அதால தான் வாழ்றேன் நான் சொல்லலையே. நான் அப்படி போய் சொல்ற உருட்டுறவனும் இல்லைனா.
காசு வந்தேன்னு சொல்லுவேன்டா நீங்க ஏனுமான வழக்குகளை போட்டு பிடிங்க கொள்ள அது பிரச்சனை இல்லை. இளங்குமரன் கூட அண்மையில ஒருக்கா சொல்லியிருந்தா நீங்க கேட்டுப்பீங்க நினைக்கிறேன். இவருக்கு வெளிநாட்டு காசு அனுப்பினா யாராவது கொடுத்தாக்கள் ஏமாந்தா தனக்கடிங்க தான் வழக்கு போடுறேன். இப்படிப்பட்ட ஒரு நாதாரி இது கிஃப்டடா கிஃப்டை கொடுத்து போட்டு ஏன் கிஃப்டை கொடுத்து நான் கிஃப்ட் ஃபேஸ்புக்ல கேட்டு முக புத்தகங்கள்லாம் டிக்டாக்ல கேட்டு எனக்கு வழக்கு தேவைகளுக்கு தேவை என்னுடைய அன்றாட தேவைகளுக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு அரசியல் தேவைகளுக்கு கேட்டு தந்த காசு. இந்த கிஃப்டை போய் யாரும் வழக்கு போடவும் இல்லாத இளங்குமரன் மாதிரி ஓயல் கேஸ் இது விளங்கவும் விளங்காத சொன்ன நாங்கள் கிரியா பிடிப்போம் பிடிச்சு தானே பார்த்த நீங்க ஒரு வழக்குண்டே போடுறீங்களா. நான் நாளைக்கு போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்தது இவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன். இது கிஃப்ட் இதுக்கு நான் ஒன்றும் செய்யல சரிதானே. அப்ப அவர் கேட்கிறார் இவ்வளவு 2 கோடி காசு வந்தா எங்கேயா கொண்டு இன்வெஸ்ட் பண்றீங்களா எங்கேயாவது. அப்பதான் எனக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு எனக்கு ஒரு சில வழக்குகளுக்கு நான் எந்தெந்த வழக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்போதை வரைக்கும் ஒரு 90 லட்சம் ரூபா காசு போயிருக்கு ஒரு வழக்கு உண்டு. இந்த வழக்கை நான் சொல்லி நீங்க கெஸ் பண்ணி பிடிக்கலாம் ஸ்மார்ட் கெஸ் ஒன்று பண்ணலாம் தானே. இப்ப வரைக்கும் 90 லட்சம் ரூபா வழக்கு போயிருக்கு அந்த வழக்குக்கு. அது அங்க கொடுத்தது இங்க கொடுத்தது வழக்கு காரணம் கொடுக்கணும் அப்படி இப்படி அப்படி இதெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு. அதுதான் வழக்கு சரிதானே. அந்த வழக்குக்கு 90 லட்சம் ரூபா காசு இது வரைக்கும் செலவழிக்கப்பட்டிருக்கு. என்ன திருப்பியும் ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு பில் தருவார் போர்டுக்கு நான் என்னால இயலாது அடுத்த ஸ்டேஜுக்கு போன பிறகு பார்ப்போம். ஆகவே அது வேற பிரச்சனை. அது சரி சனம் என்ன வச்சிருக்கோணும் பாராளுமன்றத்துல கேட்டு 4 லட்சம் வேணுமா 3 லட்சம் ரூபா 10 லட்சம் வேணும் தந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கு. ஒரு வழக்குக்கு கொழும்புல இருந்து வாரத்துக்கு 7 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா சும்மா நீங்க விளையாட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இந்த வழக்குகள் சரிதானே. வந்தா தப்பெல்லாம் வராட்டி நாங்க ஜெயிலுக்குள்ள போவோம். பிழையுமே செய்யாம ஜெயிலுக்குள்ள போறதை விட காசை கொடுக்குறது பெட்டர்ன்னு கெஞ்சி கூத்தாடி அண்ணன் மேல்ட்ட அக்கா மேல்ட்ட தங்கச்சி மேல்ட்ட என்ன இப்பவும் நேசிக்கிற உறவுகள்ட்ட எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா 3 லட்சம் என்னுடைய ஸ்ரீலங்கால வேலையிற வைத்தியர் ஒருத்தரே எனக்கு 2 லட்சம் ரூபா ஆசை வந்திருக்கான். மச்சான் பிடிடாப்பா 2-4 லட்சம் ரூபா ஆசை வந்திருக்கான் பிடி நீ வழக்கு கூடண்டு. ஏனென்றால் அது நாங்கள் ஜெயிலுக்குள்ள போகக்கூடாது பிழை செய்யாத ஒருத்தன் நீதியை தட்டி கேட்ட ஒருத்தன் உங்களுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க தர காசு. ஆகவே அதுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 2 கோடி வந்தாண்டதான் பே காய்க்காது. ஒரு வருஷம் இல்லடா சும்மரி 2024 ஆண்டு நவம்பர்ல இருந்து 2025 ஆண்டு ஜூனுக்குள்ளதான் இந்த காசு 25 ஜூனுக்குள்ள இருந்து அதுலயே 45 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு எலெக்ஷனுக்கு தெரியும் தானே இந்த எலெக்ஷனுக்கு. அப்ப எம்பி எலெக்ஷனுக்கு அப்ப நான் இவர்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன். இவ்வளவு காசா கொடுத்து உங்களுக்கு காசு இப்படி அள்ளி தெரியல உங்களுக்கு இவ்வளவு காசு. இது எனக்கு எலெக்ஷன்ல இருக்கைக்குள்ள ஷர்ட் அடிக்கிறதுக்கு காசு இருந்தது டிஷர்ட் அடிக்கிறதுக்கு காசு இருந்தது. அதே நேரத்துல என்னுடைய டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்களுக்கு ஃபுல்லா போட்டேன். புத்தகங்கள் 70,000 புத்தகம் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சும்மா நீங்க நினைப்பீங்களா ஓகே 70,000 புத்தகம் இன்னொரு ஒரு ஏரியாவுக்கு 1000 2000 5000 புத்தகம் எல்லாம் கொண்டு போயிருக்கேன். 70,000 புத்தகம் பண்ற புஸ்கண்டு 5000 புத்தகம் கொண்டு போய் அதுல ஒவ்வொருத்தரும் 2-3 வேண்டி கொண்டு போனவை புத்தகத்தை. ஆகவே கனவுல நினைச்சு பாக்கிட்டு எக்ஸ்பென்சஸ் அந்த 70,000 ரூபாய் புத்தகம் பண்றது. அதை விட 17,000 டிஷர்ட் அடிச்சுனாங்க. டிஷர்ட் அடிச்சு அது ஊர்வல் வழியை கொடுக்கப்பட்டு அது 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 எலெக்ஷன்ல நீங்க வழக்கு போடுவீங்கன்னா அவை அதை பற்றி நான் கதைக்கல. அப்ப அவர் கேட்கிறார் ஓகே உங்களோட எலெக்ஷன் செலவு எவ்வளவு? 56,000 ரூபாய் என்னுடைய காசால எலெக்ஷன் என்னுடைய காசால நான் செலவழிச்சது 56,000 ரூபாய் காசு தான். என்னுடைய இருந்த காசு இருந்ததும் அவ்வளவு என் உண்மையாவே மொத்த செலவு 56,000 ரூபாய். ஏன் போய் சொல்ல வேணும் நான் எலெக்ஷனுக்கு செலவழிச்ச காசு என்னோட அவ்வளவுதான் இருந்தது பேங்க்ல. நான் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் போட ஜெயில இருந்து வெளியால வரையில இருந்தது அவ்வளவு காசு தான். அப்ப அவர் கேட்கிறார் ஒரு டாக்டரா உங்களுக்கு அவ்வளவு காசு அவர்கள் தந்திருக்கிறார்களா? நான் டாக்டரா இருக்கைக்குள்ள இதை கூட காசு எனக்கு தேவையான கேட்டு கோல் வந்தது. அந்த நேரமெல்லாம் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து போன் பண்றாங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் கோல் ஆன்சர் பண்றதே இல்லை ஒருத்தருடைய கதைக்கிறதே இல்லை. என்னோட கதைக்கு டைம் இல்லை தம்பி காசு வேணுமான் கதைக்காம போட்ட காசு தான் இவ்வளவு கதைச்சு மயூரன் மாதிரி ஒரு ஆள் அதுக்கு வேலைக்கு வச்சிருந்தாலும் இவ்வளவு காசு உழைச்சிருக்கலாம். முதல்ல வெளிப்படையா தான் இருக்கிறான் அடிக்கிறவன் அடி அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் சிறிதர மாதிரி அங்க சொல்லலாம் இங்க சொல்லலாம் எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்லலாம் நிரூபி என்று இது நிரூபிக்கலாம் சிம்பிளா. நான் ஒரு பேங்க்ல போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு வழக்கொண்ட போட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கோர்ஸ்ல அந்த வழக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னா நான் கோர்ஸ்ல கொடுப்பேன். கொடுத்தா அதுல எவ்வளவு ஆசைங்க வந்திருக்கிறது ஆட்ட போயிருக்கேன்னு வரும். அப்ப டேஸ்போராட்ட வேணா இயக்கத்திட்ட வேணாண்டு எல்லாம் நீங்கள் இந்த லொல்லு கதையெல்லாம் கேட்கிறேன். அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன் கொஞ்சம் இருங்கவான். அப்ப இவ்வளவு காசும் வைத்தியர் இருக்கேன்னு தெரியல. நான் அந்த விளையாட்டை மாதிரி சொல்றேன். நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில போராடி கொண்டிருக்கேன். இந்த விஷயம் எல்லாம் சிங்களத்துல கதைக்கப்பட்ட விடயங்கள் தமிழாகம் செய்யறேன். என்ன எழுதி வச்சு போயிட்ஸ் போம்ல தமிழாகம் செய்யறேன். சோ நான் வைத்தியரா இருக்கிற நேரத்துல அங்கஜன் ராமநாதன் ஆக்கள் அவையண்ட ஃபாலோவர்ஸ் ஸ்ரீதரண்ட ஃபாலோவர்ஸ் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரண்ட ஃபாலோவர்ஸ் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவருடைய தக்லஸ் ஃபாலோவர்ஸ் கட்டக்காலத்தினுடைய கையேந்திரம் எல்லாற்ற ஃபாலோவர்ஸும் எனக்கு பின்னால சாவச்சேரியில் ஓடி வந்தவன். அதை மறக்காதீங்க. ஏனண்டா எல்லாருமே பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருந்தது அந்த நேரத்தில். ஏனண்டா அந்த நேரம் அரசியல்வாதியோட நாங்கள் ஒருத்தருடைய முட்டையில
அவ எல்லாரும் நச்சவேன்னா அர்ச்சுனாவை தங்கண்டைகளை கொண்டு செருகலாம். அர்ச்சுனாண்ட பேருல அர்ச்சுனாக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், திருப்பி வைத்தியசாலையை கொண்டு விட்டுட்டான், ஜெனரேட்டர் வாடகை எடுத்து கொண்டு வச்சுட்டான், அப்படி கணக்க கூத்து அழுதுகள். எல்லாரும் அர்ச்சுனாட்ட ஓடி இருந்தவ எல்லாருடைய ஃபேன்ஸும் காசு வந்து டாக்டரா இருக்கு. அவ இப்ப எம்பிஆர் கேட்க என்ன பிடிச்சாக்க மட்டும் தான் காசு தருவாங்க. சோ அதை விளையாடுவோம். அந்த காசுல எனக்கு இவ்வளவு கேஷ் இன்ஃபிளக்ஸ் உண்டு என்ன நோக்கி ஓடி இருந்தேன். நான் அசையல, நான் யாருக்குமே வாக்கு கொடுக்கலன்ற வரைக்கும் நான் உங்களோட கட்சிக்கு வரணும். உங்களோட டக்ளஸ் கூட கேட்டு பார்த்தேன், தன்னுடைய கட்சியில தனக்கு பிறகு இதை எடுத்து நடத்த சொல்லி நான் என்ன மாட்டேன், என்னால இயலாது தெளிவா சொன்னேன். தெளிவாக நான் மாட்டேன்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி ஆனந்த சங்கரி கேட்டேன், தன்னுடைய கட்சியை கொண்டு நடத்துங்கோ, கட்சியை தரலாம், ஆனா காணியை தெரியல. எனக்கு காணியம் வேணா கட்சி வேணா உங்களோட சின்னத்தை தாரியலாம், உங்களோட கட்சியின் பொறுப்பை நடத்த தாரீங்களான்னு கேட்டான். அது கூட ஆனந்த சங்கரி தாரத்துக்கு எந்த விருப்பமும் ஆனந்த சங்கரிக்கு இருக்கல. சோ இப்படி 90 வருஷம் பழமா வாழ்ந்த ஒரு மனுஷன், சரிதானே. சோ அவன் வந்து எல்லாருமே எனக்கு காசு வந்தவ, ஆனா நான் அதை காசு செய்யல. அப்ப அவர் சொல்றாரு பண்ண சிங்களத்துல, நீ எல்லாத்தையும் காசை வேண்டி கொண்டு அடிச்சாடா ஒரு கேம் ஒன்று, நீ இண்டிபெண்டன்ட்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்துட்டு அது நல்லமா இப்படி செய்யலாமா நீ என்று கேட்டேன். நான் சொன்னேன், நான் யாருக்குமே சொல்லல அரசியல, நான் உங்களோட கட்சிக்காரோட உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் ஆக்கள், அங்கஜன் ராமநாத ஆக்கள் முழு பேரும் எனக்கு கோல் பண்ணி நீங்க அங்கஜன் ராமநாதோட நில்லுங்கோ காசு எல்லாம், டக்ளஸோட நில்லுங்கோ காசு. யாரோடனே நான் பொலிட்டிக்ஸ் நினைக்க மாட்டேன், நான் என்ன சாவச்சேரி வைத்தியசாலைக்கு திருப்பி அனுப்புங்கொண்டு கெஞ்சினான். அப்ப அவர் திருப்பி என்னோட கேட்கிறார், டக்ளஸ்ட்டை நீங்க காசு வேண்டினீங்களான்னு. அப்ப நான் சொல்ல, நான் டக்ளஸ்ட்ட போய் ஒரு காசு வேண்டியில, அவன் ஃபாலோவர்ஸ் ஃபாரின்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ் தான் அனுப்பினவே ஒழிய டக்ளஸ்ட்ட போய் 5% நான் காசு வேண்டியில. ஆனா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, என்னடா அந்த பிரச்சனை நேரத்தை வந்து டக்ளஸ்ட்ட நான் உதவியை கேட்டு அவர்கிட்ட ஆபீஸுக்கு போய் அவர் என்னுடைய சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து எல்லாம் பார்த்தவர். அப்ப அந்த நேரம் கேட்டா, ஐயா சாமி என்ன திருப்பி அதே வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஆர் ஆக்கி விட்டீங்கடா காணும், வேற ஒன்றும் தேவையில்லைன்னு தான் அந்த மனுஷன்கிட்ட கேட்டேன். ஓம் நீங்க ஒன்றுமே செய்யாம இருங்கோ, வழக்கொன்னும் போனாம்னு சொல்லி போட்டு நான் நேரம் கோர்ட் ஆஃப் அப்பீல்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன்ல ரிட்டர்ன் போட்டு கொண்டு போயிருப்பேன். ஒன்றுமே செய்யாம இருங்கோன்னு சொல்லி போட்டு பிறகு என்ன செய்தவை என்றால், தான் கேபினெட்ல கதைக்கிறேன் ஜிஎம்ஓட முட்டை கூடாண்டதுக்காக என்ன தூக்கி கொழும்புல போட்டவன். சோ இதுதான் நடந்தது. அந்த நரிவேலையால அந்த ஒரு மாதம் விண்டோ பீரியட் அல்லது பிரிஸ்கிரிப்ஷன் பீரியட்டுக்குள்ள எனக்கு கோர்ட் ஆஃப் அப்பீல ரெட் போட்டு எனக்கு சாவச்சேரிக்கு போயிடலாம் போயிட்டு. சோ அதுதான் அங்க நடந்ததே ஒழிய மற்றபடி டக்ளஸ்ட்ட நான் எதுவும் வேண்டியல என்று அவர்களுக்கு தெளிவா நான் விளங்கப்படுத்தினேன், சரிதானே. அதுக்கு பிறகு அவர் என்ன கேட்கிறார், இப்போ உங்களுக்கு காசு வர இல்லையா, இப்ப உங்களுக்கு காசு போடுறாங்க தேவையண்டா. இப்பவும் நேற்று கூட கனடாவில இருந்தா அண்ணா ஒரு ஆள் அடிச்சவர், உனக்கு தேவை தம்பி உனக்கு காசு தேவையாண்ணா, ஏன்னா இல்லையண்ணா அந்த அண்ணாண்ட மனச்சாட்சி தெரியும், அச்சுனாக்கு தெரியும், அச்சுனா அப்படிப்பட்டோம் இல்லையண்ணா வேண்டாம் எனக்கு காசு தேவையில்லை, வழக்குகளுக்கு தான் காசு தேவை, நாளைக்கு வழக்கு போகுது, நான் வழக்கு கூடிய காசு எல்லாம் கொடுத்துட்டேன், ஆக்கள்கிட்ட வேண்டி கொடுத்துட்டேன். ஆவே இனி எனக்கு வழக்கு பாருன்னா அடுத்த ஸ்டேஜ் தான் போன். மற்ற வந்து குட்டி நுள்ளி வழக்குகளுக்கு 5000 10,000 கொடுக்கறதுக்கு எனக்கு பெரிய வேலை இல்லை. என்னடா என்ன 4 லட்சம் ரூபாய் பாராளுமன்ற சம்பளம் பெறுது. ஒருத்தன் தான் உழைச்ச காசு முழுக்க கொண்டே வழக்குக்கும் போட்டு பெட்ரோலுக்கும் போட்டு எல்லாத்துக்கும் போடுறான். இதற்கு பிறகும் கூட இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க போய் கேட்டிருப்பீங்களா அப்படியான கேள்விகள்? வாழ்க்கையில உங்களால கேட்கல. சோ அத நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றார், ஓகே உங்களுக்கு வந்து இவ்வளவு பெருமதியான காசு, அதாவது வந்து கிட்டத்தட்ட லெக்ஸா வந்து போகுது. நான் சொன்ன தொழில் அதான் லோயஸ்ட தொழில். அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், ஓ வேண்டினா என்ன சொல்லுங்கடா கள்ளன் உண்டு. ஆனா இந்த வசனங்கள் அப்படியே போகுது, வேண்டினா என்ன சொல்லுங்க கள்ளன் வேண்டிட்டான். ஆனா லோயர்மார் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வேண்டாங்க. அதை அது எகுளும் உர்த்தியனே என்று சொன்னார். உர்த்தியனே என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஐயா புண்ணியவான், அது அவருடைய தொழில் ஐயா அங்கேயா வேண்டுதாடா நான் கொடுக்கணும். நான் மரத்துல இருந்தா அப்படிங்கிறது அவே நான் 4 பேருட்டே எனக்கு உதவி செய்யுங்கோ, இந்த வழக்களுக்கு உதவி செய்யுங்கோ, நான் மக்களுக்கு போராடினான்னு சொல்லி வேண்டி கொடுக்கத்தானடா வேணும். வேற என்ன வழி இருக்கு நான் வேண்டி கொடுக்கறதுக்கு? வேற என்ன வழி இருக்கிறோ ஏக்கனங்காரி அது அதாவது 2 கோடி வெளிநாட்டுல இருந்து வந்ததும் பிள்ளை, வேண்டி வழக்குகளுக்கு கொடுத்ததும் பிள்ளை. உண்மையாவே சொல்றேன் என்றால் அதை விட கூட காசு நான் வழக்குகளுக்கு செலவழிச்சிருக்கேன். சோ கௌசல்யாக்கு இது வரைக்கும் எத்தனை கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்க. நான் சும்மா ஒரு ஹியரிங் 10,000 ரூபாய் படி பாருங்க. ஒரு லோயரு என்னோட கூட்டி கொண்டு போய் ஒரு சைன் பண்றதுக்கு 20,000 ரூபாய் எடுப்பாங்க, 50,000 ரூபாய் எடுப்பாங்க. ஒரு மோஷன் ஒன்று போடுறதுக்கு ஒரு மோஷனுக்கு 2,500 ரூபாண்டா 9 மோஷனுக்கு மனச்சார்ஜ் இல்லாம 27,000 ரூபாய் எடுப்பாங்க. சரிதானே? ஒரு சும்மா ஒரு பேப்பரை சைன் பண்ணி போடுறது அதை அவரோட தொழில், ஜோப். சோ இன் தட் கேஸ் நான் வேற எங்க போய் காசு வேண்டது, யார்கிட்ட காசு வேண்டது? நான் இந்த அரசியல் போராட்டங்கள்ல நின்று நிலைக்க வேணுமா இருந்தாலும் யாராவது ஒரு ஆள்கிட்ட உதவியை வேண்டித்தானே ஆகும். ஆனா மனச்சாட்சிக்கு எதிரா
நான் உங்களுக்கு அதை செய்தாரன், இந்த காணியை பிடிச்சுதாரன், அந்த காணி இந்த வரைக்கும் நான் யார்கிட்டையும் காசு வேண்டியது. இந்த வரைக்கும் யாராவது ஒரு ஆள் என்ன நோக்கி கை நடி இருக்கணுமா? ஒரு ரெக்கார்டிங் வந்திருக்கா இந்த வரைக்கும்? அவர் 10 லட்சம் தாரன், கடிதம் தாரன் சொல்லி அவருடைய அண்ணாக்களால கேட்டவர், தம்பிக்களால கேட்டவர், முக்கன்ல தான் நான் கேட்கறதுக்கு. சோ அதை நீங்கள் வடிவா விளங்கிக் கொள்ளும். அப்ப அவர் கேட்கிறார், அதாவது வந்து யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது உங்களுடைய யூடியூப் சேனல்? அப்ப நான் சொல்றேன் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள. சில நேரத்துல 1,96,000 வரும், சில நேரம் 84,000 ரூபாய் வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு 2,000. ஆனா பார்த்தா அது அந்த யூடியூப் சேனலுக்குரிய என்னுடைய ஸ்பெண்டிங்லயே போயிடும். யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோக்கள் எல்லாம் போய் போடுறான்டா எங்கேயாவது. இங்க இருந்து ஜாழ்ப்பாணம் போய், ஜாழ்ப்பாணத்துல இருந்து முல்லைத்தீவுக்கு போய் ஒரு வீடியோ போடுறா இவ்வளவு செலவாகும்னு யோசிச்சு பாருங்க. காருக்கு மட்டும் கொழும்புல இருந்து ஜாழ்ப்பாணம் போய், ஜாழ்ப்பாணம் எங்க இருந்து அந்த காசு எல்லாம் வருது. அப்ப நான் இந்த யூடியூபால உழைக்கிற காசை தான் கொண்டே அதுக்கு போட்டு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதால வர வருமானம், இந்த வீடியோவை நீங்க பாக்குறதாலையும் ஷேர் பண்றதாலையும் வருமானம், நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறதுக்கு உதவும். அங்கேயும் கார்ல போவேன், என்ன கொஞ்சம் குசியா ஏசி கார்ல BYD C6ல போவேன். திருப்பி அந்த காசை பெட்ரோல் அடிச்சு போட்டு திருப்பி அந்த காசுக்கு இன்னொரு வீடியோ போடுவேன். அப்படித்தான் வாழ்க்கை போகுதே ஒழிய இந்த 1 லட்சம் ரூபாவில் யாருமே உழைக்க போறதில்லை. மற்றவன் எல்லாம் கஞ்சா கடத்தி 1000 கோடி பிடிபட்டிருக்காம அந்த அவன் உதயராசாண்ட கணக்குல 1000 கோடின்னு சைவர் எனக்கு உண்மையாவே போட தெரியும். அதான் 1 லட்சம் ரூபாய் யூடியூப்ல உழைக்கிறவனை போட்டு ஆடி அடிங்கடா. சோ அப்ப நான் கேட்டேன், நான் என்னுடைய மொனிடைசேஷன் பேஜை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன். உங்களுடைய சேனலுடைய மொனிடைசேஷன் பேஜை உங்களால போடுமான்னு கேட்டேன். இல்ல அதை எங்கிட்ட ஆக்கள்கிட்ட தான் கேட்கணும், ஏலா இல்ல. இப்ப இங்க மட்டும் கேளுங்க, யூடியூப்ல எவ்வளவு ஆசை வருது, உங்களோட யூடியூப்ல எவ்வளவு ஆசை வருது. சோ இது வரைக்கும் போன கன்வர்சேஷன் இவ்வளவுதான். அடுத்த பகுதிக்கு போவோம். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம்
பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் என் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அடிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல்